ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம த சீக்ரெட் புக்கோட சீக்ரெட்டான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஓப்பன் அப் வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் விஜய் சேதுபதி சார், ஷாருக் கான், நம்ம தளபதி விஜய் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டைரெக்டாக இன்டைரக்டாக இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றத வந்து யூஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த புக்கோட வந்து நிறைய விஷயம் வந்து ரிலேட் ஆகிருக்கு இந்த புக்கு படித்ததுக்கப்புறம். அதில் சில விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். த சீக்ரெட், ராண்டா பைரன் அவங்க வந்து எழுதின புக்கு. இதோட கண்டினியூட்டி வந்து நிறையா இருக்குது. ஓகே, இதில் வந்து இப்போ ஒரு 4 பாயிண்ட் ஷார்ட்டாக வந்து நம்ம பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாழ்வின் மாபெரும் ரகசியம் ஈர்ப்பு விதிதான். செகண்ட் ஒன், ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. அதாவது என்னென்னா, நீங்கள் என்ன மாதிரியான ஃப்ரீக்குவன்சியில் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃப்ரீக்குவன்சியை வந்து யூனிவர்ஸ் ரிசீவ் பண்ணி திரும்ப உங்களுக்கு கொடுப்பாங்க. எண்ணங்களுக்கும் காந்த சக்தி இருக்கிறது. மேக்னெட், அதாவது உங்களோட தாட்ஸ் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. இப்போ நான் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் மேனாக வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் தாட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களால் என்ன லேர்ன் பண்ணி எப்படி வந்து அடுத்த ஆக்ஷன் எடுத்து போவீங்களோ அதுக்கான ப்ராசஸ் வந்து உங்களோட மைண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எண்ணங்களுக்கும் காந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட தாட்ஸை வந்து அப்பப்போ குட்டாக இருக்கா பேடாக இருக்கான்னு நீங்கள் தான் பாஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அடுத்து, உங்கள் எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம் நீங்கள். ஸோ உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் தான் எழுதுறீங்க. ஓன் ரைட்டர் வந்து நீங்கள் தான். எதை வச்சு எழுதுறீங்க? உங்களோட தாட்ஸ். ஸோ உங்கள் தாட்ஸோட ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணாலே உங்களோட பாதி ப்ராப்ளம், பாதி சக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, உங்களுடைய நிகழ்கால எண்ணங்கள் உங்களது வருங்கால வாழ்வை உருவாக்குகிறது. ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அதை தான் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி. செகண்ட் பார்ட்டில் இன்னும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.